நடந்த சாலை விபத்தில் மருத்துவ மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்ததாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி கடற்கரை சாலையில் ரோஜ் பார்க் அருகே இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பயின்று வரும் மாணவர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முத்துராமன். முத்துராமன், என்ன நடந்தது? அந்த மூன்று மாணவர்களின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டதா? விவரங்கள் என்ன? வணக்கம். தூத்துக்குடியில் நேற்று இரவு பயங்கரம். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகி 3 பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வரும் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சரண், வயது 24, சீனிவாசன் மகன், முகிலன், வயது 23, புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மற்றும் பரிசுத்த மகன் ராகுல் ஜெபஸ்டியன் 23, கோயம்புத்தூரை சேர்ந்த சுந்தராஜ் மகன் சார்பன் 23 ஆகியோரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர். மொத்தம் 5 பேர் இந்த காரில் சென்றுள்ளனர். தூத்துக்குடியை சேர்ந்த ரவிக்குமார் மகன் கீர்த்திக்குமார் அதிகாலை சாலையில் உள்ள செல்லும்போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. அப்போது இரவு மழை பெய்த காரணத்தினால் அதிவேகமாக கார் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. மரத்தின் மீது மோதியது. அதில் சம்பவ இடத்திலே ராகுல், ஜெபஸ்டியான், சார்பன் ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்த முகிலன் என்பவர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் பலியானார்கள். மேலும் சரண் மற்றும் கீர்த்திக்குமார் ஆகியோர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்சமயம் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து தென்பாகம் காவல் நிலையத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மருத்துவ கல்லூரி மருத்துவர்கள் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தது மருத்துவமனை கல்லூரி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த இறந்த மாணவர்களின் பெற்றோர்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டு இனிமேல் தான் வருவார்கள். மேலும் இப்பகுதியில் பெரும் சம்பவத்தை ஏற்பட்டுள்ளது. இந்த நைட்டு இரவு அதிகாலை 2 மணியில் சென்ற கார் காரணமாக அந்த பயிற்சியை முடித்துவிட்டு மாணவர்கள் சென்றது இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.